வீரனின் கதை பாகம் 7. சொல்வது ஹேமலதா. இந்த வீரன் திடீர்னு இந்த தீவு பார்த்ததும் அவனுக்கு ஒரே சந்தோஷம். அதில் கரை வந்துடுச்சு, தீவு வந்துடுச்சு, நாடு வந்துடுச்சுன்னு கத்துவான். அவன் பேச ஆரம்பித்ததுனால அவன் வந்த படகு சின்ன கப்பல் அது அப்படியே தண்ணியில் முழுகிடும். அந்த போட்டுக்காரனும் படகு ஓட்டிகிட்டு வந்தவனும் இவனை பார்த்து சிரிச்சுட்டு 2 பேரும் தண்ணியில் மறைஞ்சு போயிடுவாங்க. இவன் திடீர்னு தண்ணியில் விழுந்ததுனால இவனுக்கு ஒரே தத்தளிப்பான். இப்படி போகிறதா அப்படி போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனுக்கு நீச்சல்லாம் தெரியும். ஆனால் கூட சடன்னு தண்ணியில் விழுந்தால் என்னாகும், ஒரு மயக்கமாக இருக்கும். எங்கே சுற்றுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. முதல்ல கொஞ்சம் உப்பு தண்ணியை குடிச்சிடுவான். அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் நிலைக்கு மேலே பார்க்கும்போது எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. கடலில் எல்லாம் சுற்றி இருக்குது. நிலம் எங்கே இருக்குதுன்னு எப்படி தெரியும்? என்னடா பண்ணுறது கடவுளேன்னு நினைக்கும்போது அந்த பறவை ஒன்று இருந்ததில்ல, இவன் வாழைப்பழம் கொடுத்தானே, அந்த பறவை இவனுக்கு வழி காட்டுற மாதிரி இவனுக்கு தலைக்கு மேலே சுற்றிட்டு அப்படியே கரெக்டாக நாட்டை நோக்கி, அந்த மணல்வெளியை நோக்கி அது பறக்கும். அப்பாடா அப்படின்ட்டு இவனுக்கு சரி அது கரெக்டாக தான் போகும் அப்படின்ட்டு அது போகிற வழியில் இவனும் நீச்சல் அடித்து கொஞ்சம் நேரத்தில் எப்படியோ சேர்ந்துருவான். கரைக்கு சேர்ந்துருவான். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அங்கே பார்த்தா திருப்பியும் காடு மலை இது தான். அங்கேயும் யாரும் ஆளே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே போனாக்கா ஒரு வீடு ஒன்று இருக்கும். அது ரொம்ப பெரிய மாளிகைன்னெலாம் சொல்ல முடியாது, ஒரு பெரிய சைஸ் பங்களா மாதிரின்னு வைங்களேன். அதை இப்போ தான் சமீபத்தில் கட்டியிருப்பாங்க போல இருக்குது. கொஞ்சம் புதுசாக இருந்தது. சரின்ட்டு அது உள்ளே யாராவது இருப்பாங்கன்ட்டு இவன் கதவெல்லாம் திறந்து தான் இருக்கும். இவன் நேராக உள்ளே போய் பார்க்குறான். அதுக்குள்ளே யாருமே இல்லை, காலியாக இருக்குது அப்படியே. ஐயோ என்ன இப்படி யார் இங்கே இந்த ஊரில் கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு சரி வெளியில் இப்படி சுற்றிகிட்டே இருப்பான். எங்கே சுற்றினாலும் இவனுக்கு சுற்றி இந்த வீட்டுக்கு தான் வருவான். அவனுக்கு வேறு வழி இல்லை. அந்த சின்ன தீவு தான் அதெல்லாமே. பக்கத்தில் சின்ன தீவாக இருக்கும் அந்த ஊரில் எல்லாமே. சரி இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது கப்பல் வருதா பார்க்கலாம். இது ஒன்றும் காந்த மலையெல்லாம் இல்லை, அதனால் வேறு ஏதாவது நம்மளுக்கு வழி வரக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு கடற்கரை பக்கமாக போயிட்டே இருப்பான் எப்போதும். அப்படியே ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆகிடுது. பசி வேறு. என்ன பண்ணுறது, அந்த காட்டில் கிடைக்கிறது ஏதோ கிழங்கு பழம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் மட்டும் கிடைக்கும். அங்கே வாழை மரம் இருந்தது. சரின்ட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எப்படியோ ஓட்டிகிட்ருப்பான். கொஞ்சம் எவ்வளோ நாள் போச்சுன்னா இவனுக்கே தெரியாது. கேலண்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்போல்லாம். சரி இப்படி கொஞ்ச நாள் போனதும் திடீர்னு ஒரு கப்பல் சத்தம் கேட்கும். ஆஹா இங்கே கப்பல் வர்றதுன்ட்டு உடனே அவங்க எதிர்க்க நின்னா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. எதுக்கும் நம்ம மறைஞ்சி இருந்து பார்க்கலான்ட்டு குடுன்ட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்து மேலே ஏறி கொஞ்சம் பாதிக்கு மேலே போய் அவனை மறைச்சிண்டு அங்கே பார்ப்பான் என்ன யார் வராங்கன்ட்டு. அந்த கப்பல் கொஞ்சம் தூரத்தில் நின்றுடும். பக்கத்தில் ஒரு போட்டு, அந்த போட்டில் கொஞ்சம் பேராக இறங்கி கொஞ்சம் மூட்டை கிட்ட பொருள்கள்லாம் பொட்டியாக ஏதோ கொண்டு வருவாங்க. சரி யாரோ இந்த வீட்டுக்கு தான் எல்லாம் வராங்க போல இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருப்பான். இவன் நினச்ச மாதிரியே அந்த வீட்டுக்கு போவாங்க. கொஞ்சம் சாமான்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இவன் கீழே இறங்கி அங்கே போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவங்கெல்லாம் திருப்பி கிளம்பிடுவாங்க. எல்லாம் அந்த போட்டில் இறங்கி ஏறி எல்லோரும் போயிடுவாங்க, கப்பலுக்கே போயிடுவாங்க. இவனுக்கு என்ன ஒன்றுமே புரியல. ஆனால் பொருள்லாம் மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. திரும்பி போகும்போது இவன் பார்த்துருவான் மேலேருந்து ஆள் மட்டும்தான் திரும்பி போகிறாங்க. சரி அவங்க கொண்டு வந்த பொட்டியெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இவன் ஆள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க என்னென்னலாம் எண்ணி பார்க்கல. நிறைய பேர் இருந்ததுனால இவன் அதெல்லாம் விட்டுட்டான். சரி யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு மெதுவாக போய் பார்க்குறான், எட்டி பார்க்குறான். அங்கே போனால் அங்கே ஒரு 4-5 பேர் மட்டும் இருக்காங்க. அதில் 4 பேர் காவல் காக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு பையன். அவனை பார்த்தாக்க நல்ல ராஜகுமாரன் மாதிரி இருக்கும். நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அழகாக. சின்ன பையன், ஒரு 12-13 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன் மட்டும் அங்கே இருக்கான்.
இவன் வந்து அவன் உள்ளே நுழைஞ்சதுமே முதல்ல அந்த காவல்காரங்களாம் இவனை உள்ளேயே விட மாட்டாங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றவாங்க. சரின்ட்டு எனக்கு பசிக்குதுப்பா, எனக்கு தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன் அப்படிமா. அவங்க உள்ளே விட மாட்டாங்க. இவன் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. சரின்ட்டு இவன் போய் பீச் பக்கத்துலேயே திரும்பி போய் உக்காந்துப்பான். அங்கேயே உக்காந்துரு எப்போதும் போல் அப்படியே இருப்பான். என்னடா இந்த வீட்டுக்காரங்களாம் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு 2-3 நாள் கழித்து அவன் அங்கேயே சுற்றின்னு இருக்கிறத பார்த்துட்டு அந்த இளவரசன் என்ன சொல்லுவான், சரி பரவாயில்ல, அந்த ஆளை கூப்பிட்டுட்டு வா, மழை வந்துடும் அன்றைக்கி. திடீர்னு அவன் மழையில் நனைஞ்சின்னு இருப்பான் வெளியில், அதனால் போனால் போகிறது, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவான் அந்த இளவரசன். சரின்னு இவனும் உள்ளே போவான். போனதும் இவன் கதையை சொல்லுவான். நான் இந்த மாதிரி எங்கேருந்தோ வந்தேன், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அதனால் என்னை வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு அந்த போட்டுக்காரரு, எனக்கு இங்கேருந்து வெளியில் போக முடியாது, நான் ஊருக்கு வேறு எங்கேயாவது போயாகணும் அப்படிமா. அப்போது அந்த பையன் சொல்லுவான், கவலைப்படாதீங்க, உங்களை பார்த்தா நல்லவனாக இருக்கான். அவன் கதையெல்லாம் சொல்லுவான் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்ட்டு. அதனால் நான் உங்களை உங்கள் ஊருக்கு கூட்டின்னு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஊரும் நீ சொன்ன மலைநாடு பக்கத்தில் தான், அந்த ஊருக்கு இளவரசன் தான் நான், அதனால் போகும்போது உங்களை மலைநாட்டுக்கே கூட்டின்னு போய்ட்றேன் அப்படிம்பான். சரி, இவனுக்கு ஒரே சந்தோஷம். சரி, ஏன் நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்கன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், எங்களுக்கு வந்து எங்கள் ஒரு பெரியவர் இப்போ என்னோட வந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய மந்திரவாதி. அவர் வந்து நிறையா இந்த மாதிரி அவருக்கு மந்திர சக்திலாம் இருக்கும். எங்கள் அப்பா அம்மா இல்லை, எனக்கு ராஜான்னா இல்லை எங்கள் நாட்டுக்கு, இந்த மந்திரவாதி தான் குரு, இவர் தான். அதனால் இவர் தான் என்னையும், எங்கள் அக்கா இருக்காங்க இளவரசி, எங்கள் அக்காவையும் என்னையும் இந்த மந்திரவாதி தான் பார்த்துக்கிறாரு. எனக்கு வந்து யாரோ சொல்லிட்டாங்க, நான் இந்த மாத கடைசிக்குள்ளே 30 நாளைக்குள்ளே நான் செத்து போயிடுவேன், எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து என்னை வந்து கத்தியால் குத்தி என்னை சாகடிச்சிடுவான் அப்படின்னு எனக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் அந்த நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் நாட்டிலேருந்து தூரக்க வந்து இனிமேல் கப்பலில் வந்து ஒரு தீவில், இங்கே யாரும் வர முடியாது இல்லையா, இந்த தீவுக்கெலாம் யார் வரப்போகிறா, அதனால் என்னை கொண்டு வந்து இங்கே விட்ருக்காங்க. ஒரு மாதம் மட்டும் நான் இங்கே இருப்பேன். இந்த 4 பேரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்காங்க, சமைச்சு போடுவாங்க, மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க, அதுக்காக தான் இந்த 4 பேர் இருக்காங்க. சரி, நீயும் என்னோடவே இருந்துக்கோ அப்படிமா. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் சாப்பாட்டுக்கெலாம் பஞ்சம் கிடையாது, எல்லாம் சாமான்லாம் இருக்கும், துணிமணியும் இருக்கும் பொட்டி பொட்டியாக. இவனும் நினச்சிப்பான், ஐயோ இவங்க சொல்கிறத பார்த்தாக்கா, அவன் என்ன சொல்லுவான், ஒரு ஆள் அவன் வந்து இன்னொரு எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்க அரசகுமாரன் தான் அவன், அந்த ஆள் கையால் தான் எனக்கு சாவுன்னு எழுதியிருக்கு, அவன் வந்து கத்தியை குத்தி என்னை கொன்னுடுவான் அப்படின்னு அந்த பையன் இளவரசன் சொல்கிறான். அப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, நம்ம தானே அது, நம்ம தான் இவனை குத்த போகிறோமா அப்படின்னு நினச்சிட்டு, சரி எதுக்கும் நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம யாருன்னு சொல்ல வேண்டாம், நம்ம குத்தவும் வேண்டாம் இவனை அப்படின்ட்டு இவன் கையில் இருக்கிற கத்தியை வந்து அவன் ஒழிச்சு வச்சுருவான். அப்புறம் அப்படியே டைம் பாஸ் ஆகிடுறது. அவனுக்கு செஸ் போர்டு விளையாட சொல்லி தருவான். இவன் வந்து கடல் மணலில் இவன் தனியாக இருக்கும்போது ஆடு புலி ஆட்டம்னு சொல்லுவாங்க, தெரியுமா அது உங்களுக்கு? கட்டம் போட்டு கல்லெலாம் வச்சு 3 புலி 16 ஆடு எல்லாத்தையும் வச்சு ஆடுவாங்க, ஆடு புலி ஆட்டம்னு. அதை தான் இவன் உட்காந்து தனியாக ஆடிட்டுருப்பான். தனியாக முடிச்சுன்னா இவன் என்ன பண்ண முடியும் அந்த கடலில்? அதெல்லாம் பார்த்து அந்த இளவரசன் கேட்பான், இதெல்லாம் என்ன ஆட்டம் என்னன்ட்டு. இவன் வந்து அவனுக்கு சொல்லி கொடுப்பான், இப்படி ஆடணும் அப்படி ஆடணுன்ட்டு. ஆக அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காங்க. அந்த பறவை வேறு ஒன்று இருக்குல்ல, அது இவனை பார்க்கறதுக்காக அடிக்கடி வந்து இவனோட தோளில் உட்காந்துக்குமா. அது அந்த இளவரசனுக்கு ரொம்ப பிடிச்சிடும். எனக்கும் இந்த பறவையை கொடுத்துருங்கம்மா. சரி நீயே வச்சுக்கோ அப்படிமாவும். அது அதனால் அந்த பறவையும் இவங்க வீட்டுக்குள்ளேயே அது இருக்கும், அதுக்கும் இவனுக்கு தானியம்லாம் கொடுப்பாங்க. அதுவும் இவனோட ஃப்ரெண்ட் ஆகிடும், 2 பேரோடவும் அந்த பறவையும் ஃப்ரெண்ட் ஆகிடும். சரின்னு இவங்க சந்தோஷமாக இருந்துட்டுருப்பாங்க. அப்படியே 30 நாள் போய்டுறது. கடைசி நாள், நாளைக்கு தான் கடைசி நாள்னாக்கா இவங்களும் எல்லாம் ரெடி ஆகிடுறாங்க, நாளைக்கு கப்பல் வந்துடும், நம்ம ஊருக்கு போயிடலாம், இது வரைக்கும் யாரும் வந்து இவனை கொலை பண்ணலையே, இனிமேல் எங்கேருந்து வரப்போகிறாங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த வீரனுக்கு மட்டும் மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்கும். ஐயோ என்னடா இது, நம்ம இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நம்ம எதாவது இவனை கொண்டுடக்கூடாதுன்ட்டு இவன் அந்த பையன்கிட்டேருந்து கொஞ்சம் தனியாகவே இருப்பான். அவன் பக்கத்துலேயே அன்றைக்கி ஃபுல்லாக போக மாட்டான்.
அவன் வேறு பக்கமாக இருப்பான். நம்ம பக்கத்தில் போனால் தானே கொலை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி எதுக்கும் நம்ம தனியாகவே இருக்கலான்ட்டு தனியாக வேறு இடத்துலையே இருப்பான். அவ்வளோவா கண்டுக்காமல் இருப்பான் அவனை. அவங்க எல்லாரும் ஆளெல்லாம் வந்து கப்பல் வர சத்தம் கேட்கும். கொஞ்சம் தூரத்தில் கப்பல்லாம் கரை வரைக்கும் வராது எப்போதும். மணல் தட்டிடும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தூரத்துலேயே நிறுத்திடுவாங்க. படகுல தான் அங்கேருந்து இறங்கி வருவாங்க போவாங்க. இப்போ திரும்பி போகணுன்னாலும் படகுல போய் தான் கப்பலில் ஏறணும். கப்பல் வந்து கரை வரைக்கும் வராது எப்போதுமே எந்த ஊர்லேயும். அதனால் அந்த படகெல்லாம் வராது பார்த்ததும் இவங்க எல்லோரும் வெளியில் போகிறாங்க. இந்த 4 வேலைக்காரங்க, இந்த இளவரசன் எல்லாம் வந்து வாசலில் எங்கே கப்பல் வருது பார்க்கலான்னு தடன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது இந்த வேலனை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. வீரன் என்ன ஆனால் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு. இவங்க பாட்டுக்கு இவங்க மட்டும் போயிடுவாங்க. அப்போது அங்கே திடீர்னு என்ன ஆகும், இந்த இவங்கெல்லாம் வரும்போது அவங்களும் கப்பல்லாம் பக்கத்தில் படகுலாம் வந்துட்டுருக்கோம். ஆனால் இவன் படகையே பார்த்துன்னு இருப்பான் இந்த இளவரசன். திடீர்னு ஒரு கரடி ஒன்று வந்துடும் காட்டிலேருந்து. அது வந்ததும் இந்த பையன் இளவரசனை அது பக்கத்தில் வந்து தாக்க ஆரம்பிக்கும். இந்த 4 பேரும் வேலைக்காரங்களும் ஒன்றும் ஆயுதம்லாம் கையில் வச்சுருக்க மாட்டாங்க. சும்மா அவங்க வீட்டுக்கு போகலான்னு தைரியமாக வெளியில் போய் போகிறாங்க. இவங்க 4-5 பேரால் அந்த கரடியை சண்டை போட முடியல. இவங்க கத்துவாங்க இந்த 4 பேரும் எல்லோரும் சேர்ந்து. அப்போது வீரன் உள்ளே இருப்பான்ல, அவன் அவசரமாக என்னவோ வெளியில் ஏதோ நடக்கிறதுன்ட்டு வேகமாக பார்க்க வருவான். பார்த்தா அந்த கரடி இந்த இளவரசனோட கையை 2யும் பிடிச்சிட்டு இப்படி சுற்றி வரும். அவனை கடிக்க போகும். இவனுக்கு என்ன பண்ணனே தெரில. திடீர்னு இவனை அறியாமல் இவன் கையில் இருந்ததில்ல அந்த பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த கரடி மேலே தூக்கி போடுவான் கரெக்டாக குறி வச்சு. அந்த கத்தி அந்த போகிற நேரத்தில் அந்த கரடி வந்து டபக்குன்னு அது வரைக்கும் 2 காலில் தான் நின்றுட்டுருக்கும். இந்த கத்தி வர நேரத்தில் டபக்குன்னு அவன் இளவரசனோட கையை விட்டுட்டு 4 காலில் நிற்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹைட்டு குறைஞ்சிடும்ல. அப்போது அந்த கத்தி போய் நேராக அந்த இளவரசனோட கழுத்தில் குத்திடும். அவன் அப்படியே செத்து போயிடுவான் பாவம். யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இவன் போய் அவனை கொலை பண்ண போகிறான்ட்டு. ஆனால் இதுதான் விதி அப்படின்னு நினச்சிண்டு இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துறதுக்குள்ளே அந்த அங்கேருந்து வர படகுல வந்த அந்த இளவரசி, அந்த மந்திரவாதி, இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாம் பார்த்துட்டு இவன் தான் இப்படி பண்ணான்ட்டு இவன் கோச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மந்திரவாதி இவனை ஒரு குரங்கா மாற்றிடுவான். பேசுவான், எல்லாம் செய்வான் இந்த வீரன், ஆனால் உருவம் மட்டும் குரங்கு மாதிரி ஆகிடும். அதனால் இவனை விட்டுட்டு போயிடலான்ட்டு அவங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இளவரசனை இந்த ஊர்லேயே அடக்கம் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இவன் குரங்கா தானே இருக்கான், அதனால் எப்படி இந்த கப்பலை விட்டால் நம்மளால் போகவே முடியாதுன்னு சொல்லி எப்படியோ கப்பலுக்கு பின்பக்கமாக தாவி மரத்து மேலெல்லாம் ஏறி எப்படியோ கப்பல் உள்ளே போய் ஒளிஞ்சின்றான். அவங்களுக்கு தெரியாது அந்த மந்திரவாதிகளாம் அவன் அதில் வரான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எல்லாருமா சேர்ந்து திருப்பியும் ஊருக்கு திரும்பி போவாங்க. அப்புறம் என்ன ஆகுது, இவன் திருப்பியும் மனுஷனானாரா என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.